அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுடைய வாழ்க்கைக்கு தந்த இன்றியமையாத நடைமுறைத்தான் குர்ஆன். குர்ஆனை கற்றுக்கொள்றதின் காரணமாக ஏராளமான சிறப்புகள் இருக்குது. சில சுன்னத்தான இபாதத்துகள் செய்கிறதை விடவும் அல்லாஹ் கூலிகளை தாரார். சிலர் துவா கேட்கறதுக்கு சந்தர்ப்பம் இல்லை, குர்ஆன் ஓதுறதின் காரணமாக அல்லாஹ் துவா கேட்கக்கூடியவர்களுக்கு விட அவர்களுக்கு கொடுக்கிறான். எங்களுடைய உள்ளங்களில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இது இருக்குதோ அவைகளை அறிந்தவனாக இருக்கிறான். எங்களுக்கு அவைகளை நிச்சயமாக தருவான். நாங்கள் கேட்டோ கேட்கலையோ குர்ஆன் ஓதுறதின் மூலமாக அது முன்ன பின்ன ஆகும் என்றால் அல்லாஹ் அவைகளை நிச்சயமாக தருவான். அல்லாஹ் மிகவும் இரக்கம் உள்ளவன். அல்லாஹு லத்தீஃபும் பி இபாதிஹி, தன்னுடைய அடியார்களோட மிகவும் நளினமானவன், இரக்கமுள்ளவன். யர்சுகு மை யஷா வஹுவல் கவியுல் அசீஸ், அவன் நாடுறவர்களுக்கு ரிஸ்க் அளிக்கிறான். அவன் ரொம்ப வலிமை மிக்கவன், யாவரையும் மிகைத்தவன் என்று அஷூரா என்ற சூரத்தில் 19வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். இந்த ஆயத்தில் நாங்கள் சிந்தனை செஞ்சு பார்த்தா எங்களுடைய எண்ணத்தை ரொம்ப ஆழமாக அதற்குள்ள நுழைவித்தா அதனுடைய கருத்துக்களை பற்றி நாங்கள் யோசித்தோம் என்றால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு எவ்வளவு இரக்கம் உள்ளவன், எவ்வளவு இஹ்சான் செய்கிறான், அருள் பாரிக்கிறான் என்கிறதெல்லாம் எங்களுக்கு விளங்க வரும். அவன் எங்களுடைய ரப்புல் ஆலமீன். எல்லா விதமான படைப்பினங்களை விற்றும் அல்லாஹ் தேவையற்றவன். எல்லா படைப்பினங்களுக்கும் இரக்கம் காட்டுவன். அவனுடைய ஹல்குகளை நேசிக்கிறவன். தான் கண்காணிக்கின்றான், பார்க்கின்றான், அனைத்தையும் செவிமடிக்கின்றான், உணவளிக்கின்றான் என்ற விடயங்கள் எல்லாத்தையும் அறிவித்தும் விடுகிறான். எந்த அளவுக்கு அல்லாஹ் எங்களை விட்டும் தேவையற்றவன், நாங்கள் பலகீனமானவர்கள், தேவையுடையவர்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய இரக்கம் எப்பொழுது எங்களுக்கு வேண்டும்? அல்லாஹ் யா யுஹன்னாஸ் அன்துமுல் ஃபுகராஉ இலல்லாஹ், நீங்க அல்லாஹ்வின் பக்கம் தேவை கண்டவர்கள். வல்லாஹு ஹுவல் கனியுல் ஹமீத், அல்லாஹ் தான் அல் கனி செல்வந்தன், அல் ஹமீத் புகழுக்குரியவன். அடியார்களாகிய நாங்கள் எங்களுடைய எல்லா விதமான ஹரக்காத்துகள், சக்கனாத்துகள், அசைவுகள், அமைதியான அமைப்புகள் எல்லா நேரங்கள்லையும் அல்லாஹ்வின் பக்கம் தேவை கண்டவர்கள். அல்லாஹ் அதனை விரும்புகிறார். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய அஸ்மாஉல் ஹுஸ்னா அழகிய திருநாமங்கள்ல ஒன்று தான் அல் லத்தீஃப் என்கிறது. அல் லத்தீஃபு ஹுவல் ஆலிமு பி பவாத்தினுல் உமூரி வல் அஷ்யா. லத்தீஃபுடைய கருத்து மேலோட்டமாக நாங்கள் நுணுக்கமானவன், இரக்கமுள்ளவன், நளினமானவன் என்றெல்லாம் சொன்னாலும் கூட அதுடைய அசில் கருத்து அல் ஆலிமு பி பவாத்தினுல் உமூரி வல் அஷ்யா. எல்லா விடயங்களுடைய உள்ரங்கத்தை அல்லாஹ் அறியக்கூடியவனாக இருக்கிறான். அல் முத்தலியு அலா மாஃபில் லமாயிர், உள்ளங்கள்ல இருக்கக்கூடியவைகள் அனைத்தையும் அவன் உற்று நோக்கிறான். வல் ஹபீரு பிமா தக்க வ ஹஃபிய ஃபிஸ் ஸராயிர், எதுவெல்லாம் மறைமுகமாக இருக்குதோ, எதுவெல்லாம் எங்களுடைய பார்வைக்கு விளங்காம இருக்கிறதோ, சிறுல இருக்கிறதோ, இவைகள் அனைத்தையும் அறிந்தவன் என்கிறது தான் இந்த லத்தீஃப் என்ற வார்த்தையுடைய கருத்து. யஅலமு ஹாயினத்தல் அயுனி வமா துஃபிஸ் சுதூர், எந்த அளவுக்கு அவனுடைய அறிவு. குர்ஆன் எங்களுக்கு சூரத்துல் காஃபிருடைய 19வது ஆயத் சொல்லுது, உங்களுடைய கண்களின் மோசடிகளை அல்லாஹ் அறிகிறான், மேலும் உள்ளத்துல நீங்க எதனை மறைச்சு வச்சுக்கிறீங்களோ அதையும் அல்லாஹ் அறிகிறான். யா புனைய இன்னஹா இன் தகு மிஸ்கால ஹப்பத்தின் மின் ஹர்தலின் ஃபதகுன் ஃபி ஸஹரத்தின் அவு ஃபிஸ் ஸமாவாதி அவு ஃபில் அர்லி யஅதி பிஹல்லாஹ் இன்னல்லாஹ லத்தீஃபுன் ஹபீர். சூரத்துல் லுக்மான்ல லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவங்க தன்னுடைய மகனுக்கு வசியத் செய்கிற நேரத்தில், மகனே இன்னஹா இன் தகு மிஸ்கால ஹப்பத்தின் மின் ஹர்தலின், இந்த பாவம் அது ஒரு கடுகளவு இருந்தாலும் கூட, ஃபதுக்கும் ஃபி ஸஹரத்தின், நீ அதனை எந்த அளவுக்கு மதிக்கணும் சொன்னா பெரும் பிரம்மாண்டமான பாறையை போல மதிக்கணும். அவு ஃபிஸ் ஸமாவாதி அவு ஃபில் அர்ல்,
அல்லது அந்த பாவம் ஒரு சஹரா கல்லொண்டுக்குள்ள இருக்குது, பெரும் பாறைக்குள்ள அந்த பாவம் இருக்குது, அல்லது வானத்துல அல்லது பூமியில எங்க இருந்தாலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவைகள் அனைத்தையும் அறிகிறான், அவைகளை கொண்டு வருகிறான். இன்னல்லாஹ லத்தீஃபுன் ஹபீர், அல்லாஹ் அவைகளை நன்கு துல்லியமாக நுணுக்கமாக அறியக்கூடியவன் என்பது தான் இந்த லத்தீஃபுடைய கருத்து. அப்ப அந்த கருத்தை வைத்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உடைய அந்த எல்லா விதமான இரக்கப்பாடுகள், அவனுடைய அறிவு, அவன் எந்த அளவுக்கு சில விஷயங்களை நுட்பமாக தெரிந்து வைத்திருக்கிறான், அறிகிறான் என்றது லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய மகனுக்கு பாவங்களை செய்யற விஷயத்துல மிச்சம் கவனமாக இரு, அல்லாஹ் இந்த அளவுக்கு துல்லியமான அறிவுள்ளவன் என்கிறதுன சொல்லிக் கொடுக்கிறாங்க. நாங்க எங்களுடைய பிள்ளைகளுக்கு இவைகளை அறிவிக்கணும். அஸ்மாவுல் ஹுஸ்னா, இந்த அழகிய திருநாமங்களை பாடமாக்கணும், பிள்ளைகளுக்கு பாடமிட வைக்கணும். அது காலையிலையும் மாலையிலையும் அவர்கள் உச்சரிக்கக்கூடியதாக அதனை ஆக்கணும். புகாரியுடைய ஹதீஸ்ல வருது, யாரு அஸ்மாவுல் ஹுஸ்னாவை பாடமாக்குவாங்களோ அவங்களுக்கு சொர்க்கம் வாஜிபாகிவிட்டது. அல்லாஹ் எந்த அளவுக்கு அவனுடைய அறிவு, லா துதிரிக்குல் அபுசாரு, அவனை பார்வைகளால பார்க்க முடியாது, எங்களுக்கு அல்லாஹ்வை பார்க்க இயலாது. வஹுவ யுத்ரிக்குல் அபுசார் என்றாலும் எல்லா வஸ்துகளையும் அவன் பார்க்கிறான். வஹுவல் லத்தீஃபுல் ஹபீர், அவன் யாவற்றையும் அறிந்த துல்லியமான நுணுக்கமுள்ளவன். வஹுவல் லத்தீஃபு பி அப்திஹி வலி அப்திஹி, அல்லாஹ் எந்த அளவுக்கு எங்களுடைய தேவைகளை அறிகிறான் என்றால் எங்களையும் அறிகிறான், எங்களுக்கு எது தேவை என்கிறதையும் அறிகிறான். வல்லுத்துஃபு ஃபி அவ்சாஃபிஹி நவ்ஆனி, ஒரு கவிதையில் இந்த கருத்துகள் சொல்லப்படுது. எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய தன்மைகள்ல இந்த லுத்துஃப் என்ற விடயம் 2 வகைகளாக இருக்குது. ஒன்று இத்ராக்கு அஸ்ராரில் உமூரி பி ஹிப்ரத்தின், மிகவும் நுணுக்கமான முறையில மறைமுகமான விஷயத்தை அவன் அறிகிறான். வல்லுத்துஃபு இந்த மவாக்கில் இஹ்சானி, மேலும் நலவுகள் நலுபகாரங்கள் செய்யப்படக்கூடிய இடங்கள்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவைகளை சீரான முறையில் விளங்கி அதற்குண்டான இஹ்சானையும் செய்து வருகின்றான். ஃபயுரீக இஸ்ஸதஹு வ யுப்தி லுத்ஃபஹு, அடியானே உனக்கு அவனுடைய கண்ணியத்தை காண்பித்து அவனுடைய லுத்துஃப் என்ற அந்த நுணுக்கத்தையும் இரக்கப்பாட்டையும் வெளியாக்குறான். வல்லப்து ஃபில் கஃபலாத்தி அன் தஸ்ஷஅனி, என்றாலும் இந்த விஷயத்துல அடியான் கஃப்லத்துல மறதிகளே இருக்கிறான். இதனால நாங்க அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய இந்த அல் லத்தீஃப் என்ற பேருக்கு ரஃபீக் ரவுஃப் பி இபாதிஹி என்ற கருத்தையும் கொடுப்போம். அவன் எங்களுடைய நண்பன், எங்களுக்கு மிகவும் ரஃபத், அதாவது ரஃபத் உடையவன், இரக்க முடையவன். ஹஃபியுன் கரீமுன் பி அன்பியாஹி வ அவுலியாஹி யஹூதுஹும் பி ரிஆயத்திஹி வ சியானத்திஹி. இப்படி நபிமார்களுடைய விடயத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எந்த அளவுக்கு அவனுடைய லுத்துஃப காட்டுறான், நண்பர்களுடைய விடயத்தில் எவ்வளவுக்கு அவனுடைய இரக்கம் கருணையை காட்டுகிறான். அவர்களை பராமரிக்கிற விஷயத்துல அல்லாஹ் சூழ்ந்து கொள்கிறான், அவர்களை பாதுகாக்கும் விடயத்திலையும் அல்லாஹ் சூழ்ந்து கொள்கிறான். எல்லா நிலைமையிலையும் இந்த வார்த்தைக்கு கருத்து கொடுக்க இயலாது என்ற அளவுக்கு இதனை அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கிறார். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு சகோதரர்கள் பலவிதமான இன்னல்கள் துன்பங்களை செய்தாங்க, அவங்களுடைய பெற்றோர்கள் தந்தைய நோவித்தாங்க. இறுதியில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எந்த அளவுக்கு அந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு உதவி செஞ்சான்டா, வரஃபா அபவைஹி அலல் அர்ஷி, அவங்களுடைய உம்மாவையும் பாப்பாவையும் ஒரு சிம்மாசனத்துல அமர வச்சு வஹர்ரு லஹு சுஜ்ஜதன், எல்லாரையும் சஜிதாவுல விழ வைத்தார். அந்த காலத்துல அந்த சஜிதால விழுற முறை ஆகுமாக்கப்பட்டிருந்தது. ஹஜரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலத்துல ஹராமாக்கப்பட்டது. அது சிலை வணக்கங்கள் அந்த அளவுக்கு வேகமாக பரவி இருந்தது மட்டும் இல்லாம அது ஆழமாக பதிந்தும் இருந்தது. அதனால
அல்லாஹ் அதனை முற்றிலும் ஹராமாக்கினான். வகால யா அபதி ஹாதா தவீலு ருயாய மின் கபுல். அப்படி சஜிதா செஞ்சதன் பின்னால யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொன்ன விடயத்தை அல்லாஹ் குர்ஆன்ல கூறுறான், தந்தையே இதுதான் என்னுடைய கனவின் விளக்கம். மின் கபுலு கத் ஜஅலஹா ரப்பி ஹக்கா, அந்த கனவை அல்லாஹ் உண்மையானதாக ஆக்கினான். வகது அஹ்ஸன பி, எனக்கு மிகவும் இஹ்சான் செய்தான், நல்லுபகாரம் செய்தான். இத் அஹ்ரஜனி மினஸ் சிஜ்னி, சிறையில இருந்து என்ன வெளியேற்றிய நேரத்துல. வஜாஅ பிக்கும் மினல் பதவி மின் பாதி அன் நஸக ஷைத்தான், ஷைத்தான் பலவிதமான சூழ்ச்சிகளை செஞ்சதன் பின்னால அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த கிராமத்தில் இருந்து உங்கள் எல்லாரையும் என்னின் பக்கம் கொண்டு வர வைத்தான். பைனி வ பைன இஹ்வதி, என்னுடைய சகோதரர்களுக்கு எனக்கும் மத்தியில ஷைத்தான் பல சூழ்ச்சிகளை செஞ்சதன் பின்னால எல்லோரையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வரவழைத்திருக்கிறான். இன்ன ரப்பி லத்தீஃபுன் லிமா யஷா, இந்த லத்தீஃப் என்ற வார்த்தையோட அல்லாஹ் எந்த அளவுக்கு இவைகளை செய்து முடித்திருக்கின்றான். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய விடயங்கள் அந்த சூறாவை நாங்க ஓதினோம். எனவே இந்த இடத்துல அல்லாஹ் லத்தீஃப் என்ற வார்த்தையை பாவித்திருக்கிறான். மேல இப்படித்தான் அடியார்களோட அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இரக்கம் காட்டி அவர்களுக்கு வெகுமதிகளை கொடுக்கிறான் என்கிறதுக்கு இந்த ஆயத்தின் இறுதியில லத்தீஃப் என்ற வார்த்தையை பாவித்திருக்கிறார். இன்ன ரப்பி லத்தீஃபுன் லிமா யஷா இன்னஹு ஹுவல் அலீமுல் ஹக்கீம். அல்லாஹு லத்தீஃபும் பி இபாதிஹி, அதனால எங்களின் மீது மிகவும் கருணை உள்ள அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு சொல்றது என்னது, எங்களுடைய எல்லா சந்தர்ப்பங்கள்லையும் நாங்க அவனிடத்துல கேட்கணும், அவனையே நாடணும், குர்ஆன நிதமும் நாங்க ஓதணும். ஹஸரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொல்றாங்க, ஸஹீஹைன்ல புகாரி முஸ்லிம்ல ஹதீஸ் பதிவாக்கப்பட்டிருக்குது, இன்னல்லாஹ் அஸ்ஸ வ ஜல்ல அனா இந்த லன்னி அப்தி பி, அல்லாஹ் சொல்கிறான், நான் என்னுடைய அடியான் என்னை பற்றி எப்படி நினைக்கிறானோ அதை போல நடந்து கொள்கிறேன். அஹ்மத் என்ற கிதாப்ல முஸ்னத் அஹ்மதுடைய ஒரு வார்த்தை வந்திக்குது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இன் லன்னபி ஹைரன் ஃபலஹு, அடியான் என்னை பற்றி நல்லதா நினைச்சா அந்த நலவை நான் அவனுக்கு செஞ்சிட்டு, வைன் லன்ன ஷர்ரன் ஃபலஹு, அவன் கெடுதிய நாடினால் நான் அவனுக்கு அந்த கெடுதியையே செய்து விடுகிறேன். அதனால அல்லாஹ்வின் மீது நாங்க ஒரு நாளும் கெடுதியை நாடக்கூடாது. அல்லாஹ் ஒரு நாளும் அடியானுக்கு கெடுதி செய்யறது இல்லை. எந்த காரணத்தை கொண்டும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய லுத்துஃபா அடியானை விட்டு அகற்றது இல்லை. எல்லா நேரங்களையும் அவன் தௌபா செய்வான் என்கிறதனையும் அல்லாஹ் எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறான். உடனேக்கு உடனே தண்டிக்கிறதும் இல்லை. அல்லாஹ்வுடைய சபர் போல ஒரு சபர் பொறுமை யாருக்குமே இல்லை. என்றாலும் அடியான் அல்லாஹ்வை பற்றி கெட்டெண்ணம் வைப்பான் என்றால் அல்லாஹ்வும் அதற்கேற்பத்தான் நடந்து கொள்வான். அஸ்ஸபுர் இந்தல் பலா, மேலும் சபர் சோதனை வரக்கூடிய நேரங்கள்ல நாங்க பொறுமையாக இருக்கிறது, இது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் மீது நல்லெண்ணம் வைக்கிறதுக்கு உண்டான ஒரு அடையாளம். இன்றைக்கு சோதனைகள் வரும் பொழுது பொறுமை இழந்து பல வார்த்தைகளை பேசி தொலைக்கக்கூடியவங்க அல்லாஹ்வின் மீது நல்லெண்ணம் வைக்கக்கூடியவங்களாக இல்லை. அது அவங்களுக்கே பதுவாக்கள் செய்து கொள்றாங்க. அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை விட்டுமும் வெளியேறக்கூடிய நிலைமைகள் உருவாகிறது. எனவே சோதனை என்கிறது மூமின்களுக்கு தான் வரும். லிஅன்னல் அப்த யஅலமு அன்ன வராஹு லுத்ஃபன் ஹஃபியன், உண்மையான மூமினான நல்ல அடியான் இந்த சோதனைக்கு பின்னால ஒரு மிகவும் மறைமுகமான ஒரு நுணுக்கம் இருக்குது, அது நிச்சயம் எனக்கு கிடைக்கும் என்று அவர் பொறுமை கொள்வார். மேலும் வமின் தாலிக அர்ரிலா பில் கலா, அல்லாஹ் எதை எங்களுக்கு கலா கதிர்ல தீர்ப்பு செய்து வைத்திருக்கின்றானோ அதனை நாங்க பொருந்தி கொள்றதும் அந்த சபுர்ல நின்று உண்டானது. இன்றைக்கு இல்லாததை வைத்து நாங்க பெருமூச்சு விடுறோம், மற்றவங்கள்ட்ட பார்த்து கவலைப்படுகிறோம், எங்களுக்கு இல்லையே என்று நாங்க துன்பப்படுறோம். ஆனாலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு டைமுக்கு தொழக்கூடிய பாக்கியத்தை தந்திருக்கிறார். திக்ர் செய்யும் சந்தர்ப்பத்தை, காலையில மாலையிலையும் திக்ர் செய்யற சந்தர்ப்பத்தை தந்திருக்கிறான். குர்ஆன் ஓதக்கூடிய சந்தர்ப்பத்தை தந்திருக்கிறான். துனியாவுடைய விடயத்துல எங்களுக்கு பெருசா ஒன்றும் விளங்குறது இல்லாவிட்டாலும் கூட எங்களுடைய கல்பு ரொம்பவும் செல்வத்தால நிறைஞ்சிருக்குது. இது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய கலாவை பொருந்தி கொள்றது.
இதுவும் அல்லாஹ்வின் மீது நல்லெண்ணம் வைக்கிறது தான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய யகீன், அவன் எங்களுக்கு நிச்சயமாக நலவு செய்வான் என்று உள்ளத்துல நிரம்பும் பொழுது அல்லாஹ் அந்த அடியானுக்கு ஹைரையே தான் கொடுப்பான். லா யக்தாருலஹு இல்லல் ஹைர். அப்படியான எண்ணம் கொண்ட யகீன் கொண்ட அடியானுக்கு அல்லாஹ் ஹைரை தவிர வேற எதுவும் கொடுக்கிறது இல்லை. வலவ் குஷிஃபலக்கல் ஹிஜாபு லமக்தர்த இல்லா மக்தாரஹுல்லாஹு லக்க. சொல்லப்படுது இந்த அளவுக்கு உனக்கு திரை போட்டப்பட்டு இருக்குது அடியானே, அந்த திரை உன்னை விட்டும் அகற்றப்பட்டால் அல்லாஹ் எதனை உனக்கு தேர்ந்தெடுத்தானோ அதனை தவிர வேற எதையும் நீ தேர்ந்தெடுக்க முனைய மாட்டாய். அதாவது நாங்க எந்த நிலைமையில இருக்கிறோமோ அந்த நிலைமையில இருந்து நாங்க அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது, பொறுமை கொள்ளும் நேரம், அவனை மதித்து நடக்கும் நேரம், நல்லெண்ணம் கொள்ளக்கூடிய நேரம், அல்லாஹ் நிச்சயமாக எல்லா விடயத்தையும் தருவான், எங்களை தெரிவும் செய்து கொள்வான். இன்ன இலமல் ஜஸாஇ மஅ இலமில் பலாஇ. ஆகவும் பிரம்மாண்டமான நல்ல கூலி பிரம்மாண்டமான சோதனையுடன் தான் இருக்குது. சிலருக்கு பலவிதமான சோதனைகள் ஏற்படுது. அல்லாஹ் உயிர்களை பறித்து சோதிக்கிறான். சிலர்களுடைய சந்தோஷங்களை பறித்து சோதிப்பான். சிலருக்கு பொருள் ரீதியான சோதனையை ஏற்படுத்துவான். அவர்களுடைய ஈமான் கூட போய்விடுமோ என்ற அளவுக்கு சிலருடைய சோதனைகள் இருக்கும். அதனால தான் சொல்லப்பட்டிருக்குது, சிலவங்க காலையில மூமினாக இருப்பாங்க, மாலை ஆகும் பொழுது காஃபிராகிடுவாங்க. மாலையில மூமினாக இருப்பாங்க, காலை ஆகும் பொழுது காஃபிராகி விடுவாங்க. ஏன்? இதெல்லாம் சோதனைகளுடைய வெளிப்பாடு. இந்த நேரத்துல யாரு பொறுமையோட செயல்படுவாங்களோ ஃபமன் ரலிய ஃபலஹு ரிலா, அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய பொருத்தம் இருக்கிறது. வைனல்லாஹி இதா ஹப்ப கௌமன் இப்தலாஹும். அல்லாஹ் ஒரு கூட்டத்தை விரும்பினால் அவர்களை சோதிப்பான். யாரு சோதனையை பொருந்து கொள்கிறார்களோ அல்லாஹ்வுடைய பொருத்தம் கிடைக்கும். வமன் சஹித ஃபலஹு சஹது. யாரு அதனை கோபம் கொள்கிறார்களோ, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய சோதனையின் பொழுது அதனை சகிக்க முடியாமல் கோபம் கொண்டு அதிருப்தி கொண்டு பல வார்த்தைகளை வெளியாக்குவாங்களோ அவங்களுக்கு அல்லாஹ்வுடைய கோபம் இருக்குது என்று திர்மிதியுடைய ஹதீஸ் ஹஜ்ரத் அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ரிவாயத் செஞ்சுக்கிறாங்க. ருப்ப அம்ரின் லாக பிஹி சதுருக். சில அறிவாளிகள் உலமாக்கள் சொல்றாங்க, சில விடயங்கள் இருக்குது உன்னுடைய உள்ளத்துக்கு அது நெருக்கடியாக இருக்கும். வக்கான ஃபீஹி நஜாத்துக்க, அதிலத்தான் உன்னுடைய வெற்றி இருக்கிறது. வருப்ப அம்ரின் அஹ்பப்தஹு, சில விடயங்களை நீ விரும்புகிறாய். வக்கான ஃபீஹி ஹலாக்குக்க, அதில உன்னுடைய அழிவு இருக்கிறது என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே இந்த எல்லா நேரங்கள்லையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை பொருந்து கொண்டு நாங்க அல்லாஹ்விடத்துல அனைத்தையும் பெற்றுக்கொள்றதுக்கு ஒரு இன்றியமையாத அமல் தான் குர்ஆன் உடைய அமல். குர்ஆனை ஓதுறது, குர்ஆனை விளங்குறது, குர்ஆனை படிக்கிறது, குர்ஆனுக்காகவே எங்களுடைய காலங்கள் நேரங்களை ஒதுக்கிறது. எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாங்க எந்த விஷயத்தை வெளியாக்குறோமோ, எதனை மறைக்கிறோமோ, வசிர்ரு கௌலக்கும் அவிஜ்ஹரு பிஹி, நீங்க உங்களுடைய வார்த்தைகளை பேச்சுகளை மறைங்க அல்லது வெளியில போடுங்க. இன்னஹு அலிமும் பிதாத்தி சுதூர், உங்களுடைய உள்ளங்களில் இருக்கக்கூடியவைகளை அல்லாஹ் அறிகிறான். நீங்க வெளியாக்கினாலும் அதனை மறைத்தாலும் அல்லாஹ் அறிகிறான். அலா யஅலமு மன் கலக் வஹுவல் லத்தீஃபுல் ஹபீர். படைத்தவனை நீங்க அறியக்கூடாதா? அவன் தான் அல் லத்தீஃப் அல் ஹபீர், யாவற்றையும் துல்லியமாக நுணுக்கமாக அறியக்கூடியவன். அல்ஹம்துலில்லாஹ், இன்றைய பாடத்துல நாங்க ஏற்கனவே தொடராக பேசிக்கொண்டு வந்தோம். பெற்றோர்களை பற்றி மிகவும் சுருக்கமாகத்தான் அவைகளை சொன்னோம். எனவே இந்த பெற்றோர்கள் உடைய விடயங்களை பற்றியும் அதன் பின்னால வந்த ஆயத்துகளையும் நாங்கள் தொடர்ந்து பேசுவோம் என்றால் ஒரு மாத காலமாக பேசுவதற்குண்டான விடயங்கள் இருக்குது. எனவே இயன்ற அளவு நாங்க எங்களுடைய முழு மூச்சாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு பின்னால மிகவும் கடமைப்பட்டவர்கள் பெற்றோர்கள் என்று அவன் குர்ஆன்ல சொல்லியிருக்கக்கூடிய நேரத்தில் இயன்ற அளவு அவர்களுக்காக வேண்டி காலங்கள் நேரங்களை ஒதுக்குறதுக்கு முயற்சி செய்ய வேண்டும். உம்மா வாப்பாவுடைய முகத்தை யாரு பார்க்கிறாங்களோ இரக்கத்தோட அவங்களுக்கு ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ் உம்ரா செஞ்ச பாக்கியங்களையும் அல்லாஹ் கொடுக்கிறான்.
ஏற்கனவே நாங்க படிச்சோம், வக்ஃபில் லஹுமா ஜனாஹ துல் மினர் ரஹ்மா, அத்துல் தாழ்மை என்ற ரக்கைகளை அவர்களுக்காக வேண்டி விரியுங்கள். வகுர் ரப்பி ரஹம்ஹுமா கமா ரப்ப யானி சகீரா, மேலும் அந்த 2 பேரும் எங்களை எப்படி சிறிய பருவத்துல ரொம்ப இரக்கமாக வளர்த்தார்களோ அதே போல அவர்களை நீ பராமரிப்பாயாக என்று துஆ கேட்கக்கூடிய முறையையும் அல்லாஹ் சொல்லி தந்திருக்கிறான். இந்த இடத்துல ஜனாஹுல், இதனை நாங்க சென்ற கிளாஸ்லையும் ஞாபகப்படுத்தினோம். தாழ்மை என்ற ரக்கை, ஜனாஹுல் என்று சொன்னால் தாழ்மை என்ற ரக்கை உருவமாக சொல்லப்பட்டிருக்கிறது. ரக்கையை தாழ்த்துறது ஒரு உருவம், அது பறவையினுடைய உருவத்தை கொடுக்கப்பட்டிருக்கிறது. பறவை கீழே இறங்க வேணும் என்றால், கீழே இறங்குறது என்றாலே தாழ்மை தானே. பறவை கீழே இறங்க வேணும் என்று சொன்னா அதனுடைய ரெக்கையை ஒடுக்கி கீழே தாழ்த்துது. மேல பறக்கணும்னு சொன்னா ரெக்கையை விரித்து உயர்ந்து போகுது. கீழ்படுகிறது பணிறது என்ற 2ம் பறவைக்கு ஒப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கிறது. ரெக்கையை தாழ்த்தும்படி கூறப்பட்டிருக்கிறது. நாங்க அவங்களுக்கு அந்த அளவுக்கு பணிய வேண்டும், அவர்கள் எங்களை அழைத்தால் பறந்து வர வேண்டும் என்ற அளவுக்கு அவ்வளவு வேகமாக வர வேண்டும் என்ற விடயங்கள் எல்லாம் இங்க நுணுக்கமாக சொல்லப்பட்டிருக்கிறது. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவங்க சொல்றாங்க, குன் மஅல் வாலிதைனி கல் அப்தில் முதினிபி தலீலில் லஈஃபி லிஸய்யிதில் ஃபத்தில் கலீலி ஐஃபித் தவாலிஇ வத்தமல்லுகி. ஒரு குற்றம் செஞ்ச அடியான் ஒரு முரட்டு தனமுள்ள எஜமான இடத்துல பணிவாக முகஸ்துதியாக இருக்கிறத போல நீங்க உங்களுடைய பெற்றோர்களிடத்துல மிகவும் பணிவாக இருக்கணும். அதாவது அல்லாஹ்வுடைய படைப்பினங்கள்ல மிக தேவையுள்ளவர்கள். ஒரு காலத்துல எங்களை சின்ன வயசுல மிகவும் பரிவோட பக்குவத்தோட ஒன்று மேலாத காலத்துல வளர்த்து வந்தாங்க. இப்ப அவங்க முதுமை பருவத்தை அடைஞ்சிருக்கிறாங்க, வயசாலியாக இருக்கிறாங்க. இந்த நேரம் அவங்கள கிருஃப, இரக்கம், அன்பு என்ற கண்ணால பார்க்கணும். எந்த அளவுக்கு ஹதீஸ் சொல்லப்பட்டிருக்குதுண்டா, மாமின் வலதின் யந்துரு இலல் வாலிதி வ இலா வாலிதத்திஹி நலர மர்ஹமத்தின் இல்லா கானலஹு பிஹா ஹஜ்ஜதன் வ உம்ரதன். ஒரு பிள்ளை தன்னுடைய தந்தை அல்லது தாய கிருஃபை கண் கொண்டு பார்க்குது, அதுக்கு ஒரு ஹஜ்ஜு உம்ராவுடைய நன்மை கிடைக்குது. ஒரு தினத்துல 1000 முறை பார்த்தாலுமா என்று சஹாபாக்கள் கேட்டாங்க. ஒரு நாள்ல 100,000 முறை பார்த்தாலும் சரி என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பதில் சொன்னாங்க. அவங்களிடத்துல ஒருத்தர் வந்து சொல்றாங்க, அவங்களுடைய தாடி, அதாவது அபு இஸ்ஹாக் ரஹ்மத்துல்லாஹுடைய தாடி முத்துக்கள் ரத்தினங்களால பதிஞ்சு இருக்கிறதாக கனவு கண்டு. இப்ப அவர் சொல்றாரு, நீ உண்மைத்தான் சொன்ன, கடந்த ராவ் நான் என் தாயுடைய கால் பாதத்தை என் தாடியால தடவினேன், அதனால தான் அப்படி நீ கண்டிருக்கிறாய் என்று சொல்றான். இதனால உம்மா வாப்பாக்கு பணியிட செய்யறத நாங்களே நேரடியாக செய்யணும், பிறரிடத்தில் நாங்கள் ஒப்படைக்க கூடாது. எங்களுடைய ஆசிரியர், பெற்றோர்கள், அரசன், விருந்தினர் இப்படியானவங்களுக்கு நேரடியாக பணியிட செய்யறது ஒரு கேவலமான விஷயம் இல்லை. ஆனா இவங்கட பாக்கிலும் அதிகமாக மார்க்க சட்டம் தெரிஞ்சிருந்தா தொழுகை போன்ற நேரங்கள்ல அவங்கள இமாமாக நிறுத்தக்கூடாது, பெற்றோருக்கு முன்னதாக நடந்து போகக்கூடாது. இப்படி உம்மா வாப்பா உடைய விடயத்துல நாம் மிச்சம் கவனமாக நடந்து கொள்ளணும். சாப்பிடுறது, குடிக்கிறது, உட்கார்றது, இதை போன்ற விஷயங்கள்லையும் அவர்களை விட முந்தக்கூடாது. பெற்றோர்கள் எங்களைத்தான் எல்லா விடயத்திலையும் முற்படுத்துவாங்க என்றாலும் நாங்க என்ன செய்யக்கூடாது, இதை போன்ற விடயங்களை கூட முந்தக்கூடாது. வாப்பாவும் மகனும் உட்கார்ந்திருக்கிற, உம்மாவும் பிள்ளையும் உட்கார்ந்திருக்கிறாங்க, சாப்பாடு தட்டுல அமர்ந்து சாப்பிட போறாங்க. என் உம்மாக்கு இந்த சாப்பாடு, இந்த மாமிச துண்டு விருப்பமா இருக்குமா, இந்த கறி விருப்பமா இருக்குமா, அவங்க இந்த பகுதியை ரொம்ப விரும்பி சாப்பிடுறவங்க என்ற தெரிஞ்சிருந்தா அந்த தாய்க்கோ தந்தைக்கோ புள்ள சாப்பிடுறது கூட பெரிய குற்றமாக மதிக்கப்படும். இந்த அளவுக்கு அவர்களுக்கு இஹ்சான் அந்த வார்த்தைக்கு விளக்கம் சொல்ல முடியாது. அதனால ஹதீஸ்கள்
எங்களுக்கு இந்த அளவு அதனை உணர்த்துது. சிலவங்க அவங்களுடைய வாப்பட பேரை மாற்றி சொல்லுவாங்க, அதுவும் கூட பெரிய பாவம். எந்த அளவுக்குண்டா வாப்பட பேர் நாகூர் பிச்சை என்று இருக்குது, இவருக்கு இவருடைய பேரோட இணைத்து நாகூர் பிச்சைன்னு சொல்ல வெக்கம். இதனால வேறொரு பேரை அந்த இடத்துல சொல்றாரு. வாப்பட பேர் என்னன்னு கேட்டா இப்படி சொல்றதும் கூடாது. அப்படி யாரு சொல்றாரோ அல்லாஹ் மலக்குகளுடைய மனிதர்களுடைய எல்லாருடைய சாஃபத்தையும் அவனுக்கு ஏற்படுத்துறான். அவனுடைய ஃபர்லான நஃபிலான வணக்கங்கள் எதுவுமே ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாதுன்னு சொல்லி ஹதீஸ்ல வந்தீங்க. எனவே உங்களுக்கு நாங்க கிருபை செய்யுமாறு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இடத்துல கேட்கணும். எந்த அளவுக்கு கேட்கணும்டா, அவங்க காஃபிர்களாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு நிரந்தரமாக யா அல்லாஹ் அவனுடைய கிருபை செஞ்சிடு, அந்த 2 பேருக்கும் இஸ்லாத்தை தழுவுறதுக்கு நீ ஹிதாயத்தை காட்டிடு என்று துவா கேட்டுக்கொண்டே இருக்கிறதும் அவர்களுக்கு யா அல்லாஹ் ரப்பி ரஹம்ஹுமா, நீ அவங்களுக்கு கிருபை செய்வாயாக என்று கேட்கக்கூடிய துவாவை சேர்ந்திருக்கிறது என்ற விளக்கங்கள் எல்லாம் சொல்லப்பட்டுகிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க அவங்களுடைய தந்தைக்கு மன்னிப்பு கேட்டுக்கொண்டே இருந்தாங்க, யா அல்லாஹ் என்ற வாப்பாவை மன்னி. ஆனாலும் எப்ப அவர் பகைவர் என்று தெரிஞ்சாரோ, அவர் காஃபிராகத்தான் மரணித்து போயிட்டாரு என்று அறிஞ்சாரோ மன்னிப்பு கேட்கறத விட்டுட்டாங்க. எனவே உயிரோடு இருக்கும் காலமெல்லாம் அவர்களுக்காக நாங்க மன்னிப்பு கேட்கணும். இதா தரக்கல் அப்து அத்ஆ லில் வாலிதைனி யன்கதி அன்ஹு ரிஸ்கு ஃபித் துன்யா. இந்த அளவுக்கு ஹதீஸ்ல சொல்லப்பட்டு இருக்குது என்று சொன்னா, ஒரு அடியான் தன்னுடைய பெற்றோர்களுக்கு துஆ கேட்கறத விட்டு விடுவான் என்றால் துனியாவுல அவனுக்கு எந்த ரிஸ்கை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுக்கறதுக்கு ஏற்படுத்தி இருந்தானோ அதனை துண்டித்துடுவான் என்ற ஹதீஸ்ல சொல்லப்பட்டு, ரிஸ்க் நெருக்கடியாகிறதுக்கு உண்டான காரணம் தான் அமீர் முஃமினீன் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடத்துல ஒரு மனிதன் ஒரு தடவை வந்தார். அமீர் முஃமினீன் அவர்களே, இன்னி அஜிது ஃபி ரிஸ்கி லீகன், என்னுடைய ரிஸ்கில ஒரு நெருக்கடிய நான் காண்கிறேன். அலி ரலியல்லாஹு தஆலா அவங்க அவன்கிட்ட கேட்டாங்க, லஅல்லக தக்துபு பி கலமின் மகூதின், நீ உடைஞ்ச பேனாவுல எழுதுறையா? அந்த பேனா ஆரம்பத்துல பேனாக்கள் எங்களுக்கு தெரியும் அந்த மூங்கில்களாலையும் இருக்கும். அப்படியான ஏதேனும் உடைந்த அல்லது சில பேனாக்கள் இருக்கும், நாங்க அதுக்கு அண்டை போட்டு செவ்வனை படித்து எழுதுவோம். இப்படியாக எதுவும் நீ எழுதுறாயா? ஃபகாலல்லா, இல்லை என்று சொன்னார். லஅல்லக தம்ஷுது பி மிஷ்டின் மக்சூரின், அப்படி என்றா நீ உடைந்த சீப்பால தலைவாராய் போல இருக்கும். ஃபகாலல்லா, அப்படியும் இல்லைண்டா. லஅல்லக தம்ஷி அமாம மன் ஹுவ அக்பரு மின்க சின்னன், அப்படி இல்லை என்றா நீ உன்னை விடவும் வயதுல மூத்த ஒருத்தருக்கு முன்னால நடக்கும் பழக்கம் உள்ளவனா இருக்கிறாயா இருக்கு. சொன்னார், இல்ல. லஅல்லக தனாமு பாதல் ஃபஜ்ரி, உன்னை ரிஸ்க்ல நெருக்கடி ஏற்படுறதுக்கு அடுத்த காரணம் நீ ஃபஜ்ருக்கு பின்னால சுபஹுக்கு பின்னால தூங்குறாயா இருக்கும். ஃபகாலலா, சொன்ன இல்ல. லஅல்லக தரக்த துஆ லில் வாலிதைனி, அப்படி என்றா உன்னுடைய பெற்றோர்களுக்கு துஆ செய்யறதை நீ விட்டு விடுறவனா இருக்கும். நஅம் யா அமீரல் முஃமினீன், ஓ அமீருல் முஃமினீன், அப்படித்தான் என்று சொன்ன நேரம் அவர்களை நீ எல்லா சந்தர்ப்பங்களையும் உன்னுடைய துவாக்கள்ல ஞாபகப்படுத்தி, இதுதான் உன்னுடைய ரிஸ்க்ல நெருக்கடி ஏற்கிறதுக்கு காரணம். ஃபலா தப்ஹல் அலா வாலிதைக பி தகீகத்தைனி மின் வக்திக பித்வா லஹுமா, அவர்களுக்கு துவா செய்யறதுல ஒரு 2 செகண்ட் கூட நீ கஞ்சத்தனம் செய்யாதே. 2 செகண்ட்குள்ளையாவது அவர்களுக்கு துவா செய்துவிடு என்று சொன்னான். எனவே இந்த ஹதீஸ், இது ஹதீஸ் இல்ல, ஹசரத் அலி ரலியல்லாஹு தஆலா அவங்க சொன்னது. ஞானத்தின் வாசல், இல்மினுடைய கதவு. எனவே இவைகளையும் நாங்க பின்பற்றத்தான் வேண்டும். சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க, என்னுடைய குலஃபாஉர் ராஷிதீன், அது அபூபக்கர், உமர், உஸ்மான், அலி ரலியல்லாஹு அன்ஹு, இவர்களை நீங்க பின்பற்றுங்க, அவங்களுடைய சுன்னத் என்ற சுன்னத்து தான் என்று சொன்னாங்க. அப்ப இந்த காலத்துல என்ன செய்யுது, யூடியூப்ல ஃபேஸ்புக்ல சளி சம்பாதிக்கிறதுக்கு வெளிநாடுகளுக்கு போயிட்டு இருந்து கொண்டு இவைகள் இல்ல, அதுவல் இல்ல, இதுவல் இல்ல என்று சொல்லி
தேவையில்லாததெல்லாம் பரப்பி சில ஒழுக்கங்களை இல்லாமல் ஆக்குறாங்க. எங்க ஹதீஸ் ஆதாரமிக்குதுன்னு கேட்கிறாங்க. இவங்க சஹாபாக்கள் எல்லாம் மறுத்துவிட்டு எந்த நேர்வழி அடைய போறாங்களோ தெரியாது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான், வல்லதீன தபஹும் பிஹ்சான் அஸ்ஸாபிகூன அல்-அவ்வலூன மினல் முஹாஜிரின் வல் அன்சார் என்ற ஆயத்துல கடைசிக்கு அல்லாஹ் சொல்றது அதுதான். சஹாபாக்களை பின்பற்றுங்க, முஹாஜிர் அன்சாரி சஹாபாக்கள் அவர்களுடைய வழிமுறையில வாங்க, அவர்கள் அல்லாஹ் பொருந்திருக்கிறான். யாரெல்லாம் அவர்களுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றுவார்களோ அவர்களை அல்லாஹ் இவர்களோடு சேர்ப்பான். அவர்களை பொருந்தி கொண்டதை போல இவர்களையும் பொருந்திக் கொள்வான் என்ற விடயங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு சொல்லி தருகிறான். இன்னல்லாஹ ல யர்ஃபஉ தரஜத்தல் அப்தி ஃபில் ஜன்னah, அல்லாஹ் கியாமத் நாள் அன்று அடியானுடைய அந்தஸ்தை சொர்க்கத்தில் உயர்த்துவான். ஃபயக்கூலு யா ரப் அன்னா லி ஹாதா, அடியான் கேட்பான், ரப்பே இது எனக்கு அந்தஸ்துகள் இவ்வளவு எங்கால கிடைச்சு? சொன்னாங்க, பிஸ்திக்ஃபாரி வலதிக்க, உன்னுடைய பிள்ளை உனக்காக வேண்டி இஸ்திக்ஃபார் செஞ்சது. இதனால எங்களுடைய பெற்றோர்களுக்காக வேண்டி நாங்க இஸ்திக்ஃபார் செய்யணும். அல்லாஹும்ம ஃபிர்லி உம்மி, அல்லாஹும்ம ஃபிர்லி உம்மி, அல்லாஹும்ம ஃபிர்லி உம்மி வ அபி, அல்லாஹும்ம ஃபிர்லி வ உம்மி வ அபி. அந்த இடத்துல எங்களுக்கும் துஆ கேட்டுக்கொள்ளு. அப்படி இல்லாட்டி நேரடியாக அல்லாஹும்ம ஃபிர்லில் அபி வ உம்மி, அல்லாஹும்ம ஃபிர்லி அபி வ உம்மி அப்படின்னு கேட்கலும், அல்லாஹும்ம ஃபிர்லி வ அபி வ உம்மி இந்த முறையிலையும் கேட்கலும். எங்களுக்கும் சேர்த்து உம்மா வாப்பாவுக்காக வேண்டி நாங்க இஸ்திக்ஃபார் செய்யறது. இதனால அவங்களுடைய அந்தஸ்து உயரும். அவங்க கேட்பாங்க கியாமத்துல, நாங்க எங்களுக்கு இவ்வளவு அந்தஸ்து ஏதால உன்னோட பிள்ளையினுடைய இஸ்திக்ஃபாரா. அதனால் நாவளவு இல்லாம உள்ளத்தால கிப்லாவை முன்னோக்கி உட்கார்ந்து ஒரு 5 நிமிஷம் அவங்களுக்காக வேண்டி டெய்லி அல்லது 5 நேர தொழுகையிலையும் ஒரு தகீகத்தை என்று சொல்லப்பட்டு 2 செகண்டாவது அவங்களுக்காக வேண்டி நாங்க துஆ இஸ்திக்ஃபார் செய்யணும். மன் ஜார கப்ர அபவைஹி அவ் அஹதிஹிமா ஃபி குல்லி ஜும்அத்தின் கான பார்ரன் சொல்றாங்க, பெற்றோர்களுக்கு நீங்க பார்ரன் பிர் நல்லுபகாரம் செய்யுங்க. பார்ரன் பி வாலிதத்தி. அதே மாதிரி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொன்னாங்க, பர்ரம் பி வாலிதத்தி, என்ற தாய்க்கு நான் பிர் நல்லுபகாரம் செய்யணும்னு சொல்லி அல்லாஹ் எனக்கு வசியத் செஞ்சிருக்கிறான், உபதேசம் செஞ்சிருக்கிறான் என்ற அடிப்படையில யாரு அந்த பார் அப்படின்னா நல்லுபகாரம் செஞ்சவர் என்று கணிக்கப்படுவாரு. உம்மா வாப்பா 2 பேர்ல ஒருவர் மௌத்தா போயிட்டு இருக்கிறாங்க. இவர் கபருக்கிடத்துல போயிட்டு ஒவ்வொரு ஜும்மாவுடைய நாளையிலையும் அந்த கபரை தரிசிச்சுட்டு துவா செஞ்சுட்டு வாரார். இவர் அந்த பார் அதாவது உபகாரம் செய்தவருடைய கூட்டத்துல சேர்ந்து விடுவார். எனவே நீங்க உம்மா வாப்பாக்கு செய்ய வேண்டிய விடயங்கள்ல எந்த அளவுக்கு திருப்தியோட அதிருப்தியோட செய்றீங்க என்ற விஷயங்கள் எல்லாத்தையும் அல்லாஹ் அறிந்தவனாக இருக்கிறான். நீங்க சாலிஹீன்களாக ஆகிட வேணுமென்றா நாங்க சொன்ன விடயங்கள்ல செயல்படுங்க. அவங்கள வெறுப்பாக பராமரிக்க வேண்டாம், நன்றி உடையவர்களாக இருங்க. நீங்க எந்த அளவுக்கு வெறுப்போட செயல்படுகிறீங்க என்கிறதெல்லாம் அல்லாஹ் அறிகிறான் என்ற விஷயங்களை இந்த ஆயத் எங்களுக்கு சொல்லி காட்டுது. கலப்பற்ற ஹராம் என்று தெரிந்த காரியங்கள்ல உம்மா வாப்பாவுக்கு நாங்க வழிபட வேண்டியதில்லை. ஆனா ஹராமா ஹலாலா என்று சந்தேகமான காரியங்கள்ல பெற்றோர்களுக்கு கீழ்படுறது வாஜிப். பொதுவாக சந்தேகத்தை கூட விட்டு விடுறது தான் உண்மையான மார்க்கம், அதுதான் உண்மையான ஈமான். ஹதீஸ்ல வந்திருக்குது, மனிஸ்தபரா லிதீனிஹி வ இர்திஹி, யாரு சுபஹாத்களை சந்தேகங்களை விட்டு விடுவாங்களோ ஃபக்கதிஸ்தபரா லிதீனிஹி வ இர்திஹி, அவர் தன்னுடைய தீனையும் மானத்தையும் மார்க்கத்தையும் மானத்தையும் பாதுகாத்து கொண்டார்கள். ஆனாலும் பெற்றோர்களுடைய விடயத்துல ஒரு சந்தேகமான காரியம் வருவது, உம்மாவோ வாப்பாவோ ஒன்ற சொல்றாங்க, இப்ப இவருக்கு சந்தேகம் வருது, இது கூடுமா கூடாதாண்டு. அந்த சந்தேகமான விடயத்திலையும் உம்மா வாப்பாக்கு வழிபடுறது வாஜிப்னு சொல்லப்பட்டது. தெளிவா ஹராம் என்ற விஷயத்துல கூடாது. ஆனா சந்தேகமான விடயம் வந்தாலும் இந்த அளவுக்கு முதல் உரிமை கொடுக்க சொல்லிக்கிற மார்க்கம் தான் இஸ்லாம். இத மார்க்க அறிஞர்கள் பலரும் இந்த கருத்தை சொல்லிக்கிறாங்க. அதுல இமாம் கசாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி
அவங்க ரொம்ப வரா உடையவங்க, பேணுதல் உடையவங்க. தசஃப் உடைய லைன்ல அவங்களுடைய கிதாபுகள் எழுதப்பட்டு இருக்குது. அதுல ஃபிக்ஹும் இருக்குது, எல்லாம் இருக்குது, அக்கீதாவும் இருக்குது, இஹ்யாவுலும் இத்தீன்ல. அதே மாதிரி இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இது பெற்றோர்கள் என்று வரக்கூடிய நேரத்துல தாய் தந்தையர்கள் ஒரு விடயத்தை உங்களுக்கு ஏவுறாங்க, அதுல சந்தேகம் ஏற்படுது, இது கூடுமா கூடாதா என்று, அந்த நேரத்திலையும் அவங்களுக்கு நீங்க வழிபடுறதான் வாஜிப் என்று சொல்லப்பட்டது. இப்ப உம்மா அப்பா ரெண்டு பேருடைய கடமையும் ஏக காலத்துல பேணி நிறைவேற்றது ஒரு முடியாத காரியமாக இருந்தா, ஒருவருக்கு செய்யறது மற்றொருக்கு செய்யறது கஷ்டமாக இருந்தா, மரியாதை செய்யறது, சங்க செய்யறது போன்ற விஷயங்கள்ல தாயை விட தந்தைய முதல் உரிமை கொடுக்கணும், அவங்களுக்கு தான் சலுகை அளிக்கணும். அதே